ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? வாயத்தரான்னாங்க. வாயை திறந்து உடனே ஓடி போடுறாங்களே. ஏமாத்து செந்தில் பாலாஜி மூஞ்சில வாடல. எப்ப சொன்னாரோ சில பேர் அங்க பயந்து இருக்காங்கன்னு அந்த கேமரா செந்தில் பாலாஜி காமிச்சாங்க. ஏன்னா இதுதான் பெரிய கலெக்டர் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு. நார்த் இந்தியா முழுக்கலாம் வெச்சுங்களும் துரத்தி அடிச்சு பணத்தை வாங்க எப்படிங்குவேன். கஜானா காலின்னு சொன்னாங்களே, எப்படி இந்த சாராய கடை ஊழல். பிஎஃப்னா எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நினைச்சுப்பாங்க. இது பார்ட்டி ஃபண்ட் அவன் இழந்து உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ராஜ்மோகன் வெள்ளை அறிக்கை ஒன்று தரப்புறாரு. 5 வெள்ளை அறிக்கை வரப்போகுதுமா. கண்டிப்பாக உதயநிதியும் ஸ்டாலினையும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு எஃப்ஐஆர் போட்டு டிசம்பர் மாதத்திற்குள் இந்த வேலை நடந்ததுன்னா திமுக ஸ்டாலினுக்கு கூட இருக்கக்கூடிய 20 திமுக எம்பிக்கள் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மந்திரியும் எக்ஸ் மந்திரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரா கூடாரம் காலி ஆகும். 15ல இருந்து 20 எம்எல்ஏ அவுட்டுமா. நீங்க நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. 15ல இருந்து 20 பேர் போயிடுவாங்க. அவர் முக்கியமா ஒன்று சொன்னார். கரூர் விஷயத்தை இன்டைரக்டா கோட் பண்ணார். இன்னும் கூடிய நாட்களில் கரூர் விஷயத்தில் கண்டிப்பாக ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இருந்தவர் செந்தில் பாலாஜியும் சார்ஜ் ஷீட்ல போட போறாங்க. அதுதான் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணாரு சீஃப் மினிஸ்டர். அது டெல்லியில தெரிஞ்சிருந்தாங்க. நான் செந்தில் பாலாஜி பிஃபோர் நெக்ஸ்ட் அசம்பிளி செஷன் he will be arrested. இதுல அதிகமா யார் சார் அடி வாங்குவா? இதுல அதிகமா அடி வாங்கக்கூடிய ஆட்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள்? இதுல பெருசா அடி வாங்கும் போது திமுகல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. வணக்கம் சார். நசே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வாயத்தரான்னாங்க. வாயை திறந்து உடனே ஓடி போடுறாங்களே. ஏமாத்து தெரியல சார், உங்களை பார்த்தா பயம்னு நினைக்கிறேன் சார். நேற்றிலிருந்து தமிழகத்தில் நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரே விஷயம் தான் போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் 45 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. சட்டப்பேரவையில் இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே கண்ணால் பார்த்தோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ரீதியாக விஜய் முதலமைச்சருடைய பேச்சு வரவேற்கத்தக்கதாக இருந்தது. 47 நிமிடம் அவர் பேசியிருக்கிறார். அந்த 47 நிமிடத்தில் 16 குறிப்புகளை நான் எடுத்தேன். அந்த 14 குறிப்புகளிலிருந்து முக்கியமாக எடுக்கிறது என்றால், ஒன்று அவர் பேச்சில் இருந்து, ஒன்னொன்னு அவர் பேச்சில் இல்லாததை நான் டெலிவிஷனில் கண்டது. டெல்லியில் இருந்து செந்தில் பாலாஜி மூஞ்சில வாடல. எப்ப அவர் சொன்னாரோ சில பேர் அங்க பயந்து இருக்காங்கன்னு அந்த கேமரா செந்தில் பாலாஜி காமிச்சாங்க. ஒண்ணு இல்லாத ஓப்பனிசர் ஏன் நிற்கிறார், எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியல. ஐயோ பாவம், அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ஒன்றே ஒன்று வெளிப்படையாக வந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்யாமல் சௌமியா அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா உட்கார்ந்து கண்டினியூ டு சிட் இன் தி அசம்பிளி. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சரி சம்திங். பாஜக எம்எல்ஏ கூட நின்றுந்தாருங்க, போகல, அது வாக் அவுட் பண்ணல. வெறும் டிஎம்கே இதை கூட தனித்து விட்டாங்களே. பிரேமலதா அம்மா கூட இருந்தாங்க. பட் ஆனா உள்ள கடைசியில இப்படி அப்படின்னா போனாங்க. வைகோ எம்எல்ஏ எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்து மட்டும் திமுக தனிமரமாக்கப்பட்டது. இந்த வெளிநடப்பு நாள் அவர்கள் தங்களுடைய ஒரு பாதுகாப்பிற்காக போனார்களே தவிர, இல்லைன்னா முதல்ல வாயத்தரான்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வாயை திறந்தாரு. இவங்க இதுவரைக்கும் பேசவே இல்ல, விஜய் அவர்கள் பேசவே இல்ல, மக்களை வந்து சந்திக்க மாட்டாரு, அவர் வந்துட்டு சிஎம் ஆகி 1 மாசம் ஆச்சு, எந்த இதுக்குமே முழுமையான விளக்கம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு சரியான பதிலடியாக இன்னைக்கு அப்படின்னு நேற்று அவர் பேசின விஷயம், அது இன்னைக்குமே கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். அவர் பேசிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு சட்டப்பேரவையில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, வெளியே இருக்க நிறைய பேரும் வாயடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிலையுமே கேமரா காமிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு சார்? நேரடி ஒளிபரப்பு என்பது ஒரு வரவேற்கத்தக்கது. நாடாளுமன்றத்தை நான் 45 ஆண்டு காலம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த ரிப்போர்ட்டிங்ல இருந்து ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சது என்னன்னு, ஜனங்களுக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலுமே கட் பண்ணாதுதான் போடுறாங்க. அதே நிலைமையைத்தான் தமிழக சட்டமன்றமும் புதியதாக ஆரம்பித்திருக்கிறது. திமுக செய்யாததை அதிமுக செய்யாததை செய்தவுடன் இந்த மாதிரி ரீல்ஸ் வரவனையும் சோசியல் மீடியா முழுக்குள்ள இந்த தெரியல வயசாயிடுச்சு ஜென்சி இல்ல, நீங்க ஜென்சி. அதுதான் இல்ல சார், நீங்க தெரிஞ்சதா கேக்குறீங்க. இப்படி முடிஞ்சிருச்சு நான் ஸ்டைலா பண்ணாரு. ஏன்னா இதுதான் பெரிய கலர் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு. நார்த் இந்தியா முழுக்கலும் அதுக்கு சொல்றாரு உதயநிதி அந்த அசம்பிளி உள்ளே நாடகம் ஆடுறாங்க, கட் அண்ட் ரிலீஸ் சொல்றாங்கன்னா சொல்லிட்டு. ஒன்று நிச்சயமாக சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் பேசிய பிறகு தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை மாறிவிட்டது. அதிமுக என்ற கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் விஜய் அவர்களை அவுட் சைட் சப்போர்ட் செஞ்சாங்கன்னா தான் அரசாங்கம் தக்கும், நம்ம எடப்பாடி பழனிசாமியோட கட்சியும் தக்கும். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வீடியோல பார்த்தேன், எஸ்பி வேலுமணி போய் விஜய்க்கு கை கொடுத்த நல்ல ஸ்பீச். அது என்னது? அது அதெல்லாம் ஒரு புது டெவலப்மெண்ட். அது விதையை விதைத்து விட்டார் என்று அது மரமாக செடியாக சொல்லி 2029 காயாக இருந்தது பழமாகி அதிமுக, தமிழ் வெற்றி கழகம், மற்ற கட்சிகள் எல்லாம் கூட சேர்ந்து என்னை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் திமுக தனித்துப்படப்பட்டது. அதிமுக முயன்று தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கிறார்கள். இப்ப பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டா நம்ம எடுத்துன்னு வரலாம். கண்டிப்பா சார். நரேந்திர மோடி சொன்னார் ஒன்னே ஒண்ணு, விஜய் என்ன சொல்றாரு. நரேந்திர மோடி சொன்னாரு, மே நெய் காவுங்கா மே கிசிக்கோ கானே நெய் தூங்கா, நான் சாப்பிட மாட்டேன், மனிதரை சாப்பிட விட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், ஒன்னுத்தையும் தூங்க விட மாட்டேன், அரசியல காங்கிரஸ் ஒழிக்கிற மட்டும் சபதம் எடுத்துட்டாரு 2013 நரேந்திர மோடி. 2023 கட்சி ஆரம்பிச்ச உடனே 25 விஜய் அவர் சொன்னாரு, என்னுடைய கட்சிக்கு இதெல்லாம் நடக்க போகுது, நான் ஆட்சிக்கு வருகிறேன், தைரியமா இருங்க, கான்பிடென்டா இருங்கலாம் சொன்னார். ஆனா இன்று அவர் சொன்னது, நான் விடமாட்டேன், வெச்சுங்களும் துரத்தி அடிச்சு பணத்தை வாங்க பிடிங்குவேன், கஜானா காலின்னு சொன்னாங்களே, எப்படி இந்த சாராய கடை ஊழல், பிஎஃப்னா எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நினைச்சுப்பாங்க, இது பார்ட்டி ஃபண்ட் கொஞ்சம் அவங்க இழந்து உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அந்த வார்த்தை, அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசல, அமைதியாக எல்லாரும் வெளியே போனாங்க சார். அப்போ வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நெத்தியில அடிச்ச மாதிரி ஒண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. ஊழல் இருக்க விட மாட்டேன், இதுக்கப்புறம் யாரும் எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்பவர்கள் என் கட்சியில இருந்தாலும் சரியான தண்டனை கொடுப்பேன், எடுக்கவும் விட மாட்டேன், எடுத்ததற்கும் சரியான பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு அது பாருங்க, எடுத்து திரும்பி வாங்கிப்பேங்கிறாரு. அது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கலாட்டா நேயர்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? டெல்லியில இருந்து ரகசியத்தை, அனைத்து வெள்ளை அறிக்கைகளில் இருந்து இன்று சிடி நிர்மல் குமார் சொல்லிவிட்டார், மின்சாரத்துறை பற்றி வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று. அவர் நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர், அவர் சொல்லிட்டாரு, வெள்ளை அறிக்கை கொடுத்தாச்சு. இப்ப ராஜ்மோகன் வெள்ளை அறிக்கை ஒண்ணு தரப்போறாரு, 5 வெள்ளை அறிக்கை வரப்போகுதுமா. இந்த 5 வெள்ளை அறிக்கையை வச்சுட்டு ஸ்டாலின் எதிர்க்க ஒரு விசாரணை கமிஷன் வச்சு கண்டிப்பாக உதயநிதியும் ஸ்டாலினையும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள மாட்டி விடுறது தான். அதனால தான் டிசம்பர் மாதத்திற்குள் இந்த வேலை நடந்ததுன்னா திமுக இப்பவே அதிமுக கூட அவல நிலைமை திமுக ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு பாருங்க, நிறைய டெய்லிலாம் விட்டுட்டு இருக்காங்க. நேத்தி செந்தில் பாலாஜியோட பிரதரை பார்த்தாங்க. நான் டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசர்ஸ் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எஃப்ஐஆர் நாங்க ஃபைல் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்ல ஒரு சாங்ஷன் வந்துச்சுன்னா உடனே நம்ம செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிடுவோம்னுட்டு. இன்னைக்கு அவர் துடிச்சுடிச்சா இருப்பாருங்க. சிஎம்ஏ சொன்னார், விஜய் சொன்னாரு, நான் ஆரம்பிச்ச உடனே பல பேர் பதற்றம் அடைந்தார்கள் என்று. அது அப்பதான் இந்த செந்தில் பாலாஜி மூஞ்சியை காமிச்சாங்க இந்த டெலிவிஷன்ல. அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாலும் வந்துருவாருமா. நிஜமா திமுக ஒரு திமுக விட்டுட்டு விஜய் பக்கம் வராரு, இல்ல தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஏதாவது பண்ணிடுவார். ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாரு. அங்க சேகர் பாபு இருக்க மாட்டாரு, அப்புறமா நம்ம செந்தில் பாலாஜி இருக்க மாட்டாரு, KN நேரு இருப்பாரு, என்ன பழைய காலத்தாள்னு உட்கார்ந்து இருப்பாரு. குறைஞ்சது ஒரு 20 ஸ்டாலினுக்கு கூட இருக்கக்கூடிய 20 திமுக எம்பிக்கள்
விஜய் அவர்கள் ஒவ்வொரு மந்திரியும் எக்ஸ் மந்திரி எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரா கூடாரம் காலி ஆகும். அடுத்த அசம்பிளி செஷன். சார் நீங்க சொல்றத பார்த்தா ஏடிஎம்கேல எப்படி வந்துட்டு இரண்டு பேராக போய் வந்து டிவிகேல சேர்ந்தாங்களோ அதே போல டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்பிக்களுமே வந்துட்டு டிவிகேல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது பேச்சுவார்த்தை உங்க காதுக்கு வந்திருக்கா சார்? இது நடக்க போது, இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் வந்ததா? நீங்க காதோடு கேட்டு நான் காதோடு சொல்ல, பப்ளிக்கா சொல்ல மாட்டேன். அப்படி காது வச்சுன்னு சொல்லுவேன். 15ல 20 எம்எல்ஏ அவுட்டுமா? நீங்க நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. 15ல 20 பேர் போயிடுவாங்க. டெல்லியில விஷயம் கேட்டுக்குது. அது கனிமொழி எம்பியை தூக்கிட்டு போறப்பறாங்க. திரிணாமுல் நடக்கிற மாதிரி, சிவசேனா நடக்கிற மாதிரி, சமாஜ்வாதி நடக்கிற மாதிரி திமுகவில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்கு கனிமொழி தலைமையில் நடக்கிறது. அதனாலதான் நேற்று சபரீசன் சிஎம் பார்க்க வந்தார். வீட்டுல எல்லாம் நடக்குதுங்க, நீ கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடு. அதுக்காக தான் முக அழகிரியினுடைய பெண் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சிஎம் போன வாரம். ஆக மொத்தம் திமுக குடும்பம் காலியாகிறது. இன்று அவர் குடும்பத்தை பற்றி பேச முடியுமே, அந்த குடும்பம் காலியாகிறது என்பது நேற்று சபரீசனுடைய விசிட்டே இம்பார்ட்டன்ஸ். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, விஜயனுடைய பேச்சுல இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தது தவிர அவர் முக்கியமா ஒன்று சொன்னார். கரூர் விஷயத்தை இன்டைரக்டா கோட் பண்ணாரு. இன்னும் கூடிய நாட்களில் கரூர் விஷயத்தில் கண்டிப்பாக செப்டம்பர் 2025 நடந்த 41 மரணங்களில், அதாவது அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல எழுதி வச்சுங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது பல புகார்கள் வந்திருக்கிறது. அதை வைத்துத்தான் அக்யூஸ் நம்பர் 1 தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் அப்பொழுது இருந்த போலீஸ், அதை தவிர ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இருந்தவர் செந்தில் பாலாஜியும் சார்ஜ் ஷீட்ல போட போறாங்க. அதுதான் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணாரு சீஃப் மினிஸ்டர். அது டெல்லியில தெரிஞ்சிருந்தாங்க நான். ஏன்னா டெல்லியில சீஃப் மினிஸ்டர் வந்து 2 சிபிஐ என்கொயரி ஆபீஸ்ல போனதுக்கு வந்து 2 வந்தாரு விஜய். இந்த 4 விஜயத்துல முக்கியமான இருக்கிறது செந்தில் பாலாஜி. பிஃபோர் நெக்ஸ்ட் அசம்பிளி செஷன் he will be arrested. ஓகே சார், ஓகே சார். இதை வந்துட்டு இப்போ உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, இல்ல இதற்கான வேலைப்பாடுகள்லாம் முன்னாடியே நடந்திருக்கா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி நடந்திருக்குது, எல்லாமே திரைமறையில் நிறைய நடக்குது. இன்னைக்கு அவர் பேசினாருங்களே, அது 5 நாளா எழுதிட்டு இருக்காங்க. சிஎம்ஏ எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க சில பேர்ல நிறைய பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. முதல்ல சாஃப்ட் டேக் ஆஃப் பண்ணாரு பாருங்க, அப்படியே சிக்கு 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 சிக்குன்னு. வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல போச்சு, செகண்ட் கியர்ல போச்சு, தேர்ட் கியர்ல போச்சு. பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் அது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஓடி போட்டாங்க பக்கத்து. அந்த மாதிரி நீங்க கேட்டதுக்கு பதில் என்ன என்ற திரைமறைவில் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை தாங்கள் ஏன் நியமிக்கவில்லை? 8 மாதங்கள் ஆகியும் தாங்கள் ஏன் நியமிக்காமல் இருந்தீர்கள்? இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. எல்லாத்தையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணிருக்கிறது. ஆமா, தமிழ்நாட்டுல கலாட்டா நேர்களுக்கு ஒண்ணு சொல்லணும். 15 டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுமா. அந்த 15 டிபார்ட்மெண்ட்ல இருந்து பழைய அதிகாரிகள் என்ன சொன்னாரோ என்ன சொல்லலையோ, அவங்க என்ன அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், என்ன அறிக்கை கொடுத்தா இவ்வளவு பெரிய பண்டில் வந்தாச்சு சிஎம் டேபிள்ல. அந்த 15 வச்சுட்டு ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நீங்க எங்க இருப்பீங்கன்னு கேட்டாரு பாருங்க. அதுதாங்க பயமா இருக்குதுங்க. அதுதாங்க பெரிய ஒரு ஸ்டோரியா இருக்க போகுதுங்க வர வர. That is going to create a lot of confusion in Tamil Nadu politics. இதுல அதிகமா யார் சார் அடி வாங்குவா? இதுல அதிகமா அடி வாங்கக்கூடிய ஆட்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள்? எதிர்கட்சியில் இருக்கிறார்களா, இல்ல ஏடிஎம்கேல இருக்கிறார்களா? நீங்க அப்படி காதை வச்சுங்க, காதோடு சொல்லுங்க. யார்ட்டும் சொல்லாதீங்க. நீங்க கலாட்டா நேரடி சொல்லாதீங்க, காதோடு சொல்லுங்க. வாய் மூணு கேட்டுக்கன்னு உதயநிதி இல்ல இன்னொருத்தர ஒர்க்க சொல்லட்டுமா? ஆனா யார்ட்டும் சொல்லாதீங்க. அத்தை இதுல பெருசா அடி வாங்கும் போது திமுகல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணா வாயை தரான்னாங்க. இப்ப வாயை திறந்தாரு சீஃப் மினிஸ்டர். இப்ப இனிமேல் தான் இந்த தமிழ் வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இனி பாத்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க. இனிமேல் கையை திறந்துருவாங்க. கையை திறந்தாலே போதும். இந்த அந்த சபாநாயகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது அடுத்த அசம்பிளி செஷன்ல. இந்த வாட்டி சைலண்டா இருந்துட்டாங்க தமிழ் வெற்றி கழக எம்எல்ஏக்கள். அடுத்த செஷன்ல அட்ரா உதறான்ட்டு அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இன்னும் ஓட விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த அடித்தடி வரக்கூடாதுன்னு வெளிநடத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த வரக்கூடிய இந்த 10 நாள்ல நிறைய விஷயம் வெளில வரப்போகுதுமா.
சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கு. அது ஃபுல்லா வெளிய வரும், அப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. பரவாயில்ல, வந்தாச்சு, மக்கள் பார்ப்பார்கள். அதுக்காக தான் டைரக்ட் டெலிகாஸ்ட் போட்டாரு. இது பாருங்க, ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு ஒண்டி 410 மீம்ஸ் எடுத்தோமா இதுல இருந்து. ஓகே. 410 மீம்ஸ் எல்லாரும் பேசியிருந்த வச்சு ஒரு நாளைக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் பாத்துங்க. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 1,20,000 மீம்ஸ் மேல போடும். அப்ப என்ன பண்ணுவாங்க வெள்ளம்? அது பொதுமக்கள் அதான் ரீல்ஸ்ல வந்தாங்க, ரீல்ஸ் தான் பரப்போகுது அரசாங்கமே. இவங்க சினிமால வந்தாங்க திமுக. பொதுமக்கள் அதை வரவேற்கிறார்கள். பொதுமக்கள் சட்டசபையில் நடக்கக்கூடிய அமளிகளை பார்த்து அவர்களுக்கு ரசிக்கிறார்கள். நாங்க நல்ல ஆண்டுதான் ஓட்டு போட்டோம்னு அவர் சொன்னார் பாருங்க. ஜனகணமான பாடத்தை 2 தடவை பழைய கையில காமிச்சாரு பாருங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியா வரும்போது 2 தடவை பாடினாங்கன்ட்டு ஸ்டாலின் பையனால் பதில் சொல்லவே முடியல பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தான் நீங்க பாடினீங்க, நேஷனல் ஆந்தம் அப்புறம் தான் பாடினீங்க வெளியிடுத்தினார். அதற்கு சபாநாயகர் கூட வாழ்த்து தெரிவித்தார். ஆக மொத்தம் சபாநாயகருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை திறம்பட நன்றாக வருட காலங்களாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டசபையில பேசியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க சார். உங்கள் அனுபவத்திற்கு இப்ப பார்த்தா நம்மளோட சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் கர்ஜித்த இந்த குரல் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெளிவான லைவ்ல வந்துட்டு தெளிவான முறையில் இருந்தது. பேசலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு தெளிவா இதுதான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் சார் வெளியே வரும்? ஊழல்கள் தான் வெளியே வரும். அதிகமாக ஊழல் வரப்போகுதுங்க. ஏன்னா ஊழலற்ற ஆட்சியை நான் தருவேன் என்று சொன்னார். எங்க சைடு ஊழல் பண்ணாட்டாலும் எதிர்த்து ஊழல் பண்ண எதிர்த்துவான்னு நினைத்து 15 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 15 முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் தோத்து போனாங்க, யார் யார் ஜெயிச்சு வந்திருக்காங்களோ எல்லாத்தையும் தவிர அவர் கண்டிப்பாக ஒரு பழைய முதலமைச்சர்கள் மூலமாக நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிந்து கொண்டது என்ன என்று கேட்டால், அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. ஆமா ஆமா. ஸ்டாலினுடைய தகப்பனார் அவர்கள், அவரை நன்றாக அறிந்தவன் நான். டெல்லியில் நான் தினமணி பத்திரிகையினுடைய நிருபராக இருந்த பொழுது அவர் என்னிடம் அடிக்கடி பேசுவார். விஷயம் தெரிஞ்சுப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பற்று, அரசியல் பிடிப்பு என்பது மிக மிக அதிகமானது. அதற்கு தவிர அம்மையார் ஜெயலலிதாவிடம் நான் நன்றாக பழகி இருக்கிறேன். தினமணியினுடைய கரஸ்பாண்டன்ட் மாதிரி பல அதிமுக தலைவர்களுக்கு என்னுடைய அந்த அம்மையாருடைய பழகிய நெருக்கம் என்பது தெரியும் அவர்களுக்கு. அதே மாதிரி விஜயை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. உங்களுக்கு இந்த கலட்டா நேர்களை சொல்லணும்னா இந்த 5 விரல் இது பாருங்க, இது ஈக்குவலா இல்லை. ஆமா சார். இது நம்ம கருணாநிதினு வச்சுக்கலாம். இது நம்ம மு.க. ஸ்டாலின் வச்சுக்கலாம். இது ஓ பன்னீர்செல்வம் வச்சுக்கலாம். இது எடப்பாடி பழனிசாமின்னு வச்சுக்கலாம். உயர்ந்து நிற்பது இந்த விரல் விஜய். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் பேசினார் பாருங்க. இன்னைக்கு பேசின பேச்சுல குறைஞ்சது ஒரு 10 அல்லது 15 திமுக எம்எல்ஏக்களுக்கு நான் ஒண்ணு காமிக்க போறேன். அது என்னங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து ஊழியர்கள்லாம் நம்ம நேர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். 400க்கும் மேலான இருக்கக்கூடிய மீம்ஸ்கள் கிடைத்தது நான் இன்னைக்கு செக் பண்ணதுல. ஆனா ஒரு 15ல இருந்து 20 திமுக எம்எல்ஏக்கள் திமுகவை விட்டு விலகுவதற்கான சாங்கியங்கள், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு வெளில. சோ அத நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களா சார்? நீங்க அத அவங்க முகத்துல பாத்தீங்களா சார்? அந்த இடத்துல இருந்து போயிடலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சு அரைச்சு ஏமா இது வெள்ளையான இவ்வளவு பயிற்சினால முதிர்ச்சியாக தான் ஆயிருக்கு. தடால் ஆமா. அந்த சொன்ன அதை தவிர அந்த 15-20 திமுக எம்எல்ஏக்கு சொன்ன பாருங்க, அவங்க எல்லாம் வெளில போறாங்க. சபரீசன் அசம்பிளிக்கு வந்ததே அவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா போச்சு. இன்னைக்கு அவர் விஜயனுடைய பேச்சிலிருந்து திமுக எம்எல்ஏக்களுக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் பல மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு காமிக்க போறேன். அது என்னங்கிறத சொல்லுங்க. ஏன்னா உங்க நேர்களுக்கு சொல்லுங்க, நான் என்கிட்ட வேணாம். அதன் மூலமாக தங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். திமுக என்ற கட்சி 2027 டிசம்பருக்குள்ள அதிமுக எந்த நிலையில் 2021 இருந்ததோ அதை விட மோசமாக திமுக ஆகிவிடும். திமுக என்ற கட்சி அமைப்பிலிருந்து
தமிழக அரசியல் வரைபடத்திலிருந்து நீக்கப்படும். இந்த இந்த இது நான் இதுக்கப்புறம் காமிப்பேன். இந்த இரு கட்சிகளும் இருக்குமா சார்? இரு கட்சிகளும் இது இருக்குமா இருக்காதா இது என்னது இது? சார்? பிபி செக் பண்றது மிஷின். அதான் வாங்கிட்டாரு. ஸ்டாலின் வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ ஓகே. அவர் பேசின அப்புறம் பிபி ஏறிடுச்சு எல்லாருக்கும் பார்த்தா 180/200 வருது, 100 வருதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப மரணப்படுக்கையில் இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். காரணம் ஐசியூல போயாச்சாங்க எல்லாரும். அந்த பேச்சு என்பது மாபெரும் ஒரு மாற்றத்தை கொடுத்து விட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி தங்களுடைய நேயர்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். ஒன்றே ஒன்று கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களை எல்லாம் புதைத்துவிட்டு இன்று விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஒன்று சொன்னாரே, அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், பல வருடங்களாக 100 வருடங்களுக்கு மேலாக தலித் மக்களை பின்தங்கி வெளியே வைத்து தலித் மக்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் பண்ணி மந்திரி சபையில வேலிக்காம பண்ணி இவர் 8 மந்திரி கொடுத்தேன்னு சொன்னார். ஒண்ணு. 2வது 2 பிராமணர்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. அதற்கு ஏற்ப இன்று அவர் அசெம்பிளியிலே சொல்லிவிட்டார், பெரியார் கொள்கையை வரவேற்கிறோம், பெரியார் கொள்கையை மாற்றோம், ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறோம் என்று சொன்னார். பாருங்க, அது ஒரு பிக் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே. அதுல இருந்து டிஎம்கே புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல என்று சொல்லிதான் என்னுடைய ஒரு கருத்துக்களை தெரிவித்தேன். தமிழகத்தில் விஜய் அவர்கள் கொண்டு வந்தது நியூ திராவிடியன் மூவ்மெண்ட். அதற்கு சோசியலிசம், கேபிட்டலிசம் என்றெல்லாம் இருக்கிற மாதிரி 2026 மே மாதத்தில் நடந்த தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் என்னுடைய அரசியல் பார்வையில் நான் பார்ப்பது, தமிழகம் 2026 விஜய் இசத்தை கொடுத்தது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சூப்பர் சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.